வருகின்றார். நேஷனல் லெவலா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலா இருந்தாலும் சரி, ஜெயிச்சுட்டு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர்கள் சந்திச்சு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சாதனை படைக்கின்ற வீரர்களுக்கு 3% ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் அரசு பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து வருகின்றார். பல ஸ்டேட்கள்ல இல்லாத தமிழ்நாட்டுடைய என் பேர் நந்தினி. என்னோட ஈவெண்ட் வந்து 100 மீட்டர் ஹர்டில். நான் வந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 4th SAF சவுத் ஏஷியன் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் 2025 ராஞ்சியில் நடந்தது. அதில் வந்து 100 மீட்டர் ஹர்டில்ஸில் 13.56 செகண்ட்ஸ் பண்ணி நியூ மீட் சாம்பியன்ஷிப்ஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்துட்டு நான் ஜாயின் பண்ண பிறகு தான் இந்த இன்டர்நேஷனல் மெடல் வின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணும்போது நேஷனல் மெடல் மட்டும் தான் இருந்துச்சு. நான் நினைச்சேன் 3% ஜாயின் பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாத நேரத்தில் எனக்கு ரொம்பவே லிபரலாக இருந்து என்னோட டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே. என் பேர் எட்வினா. நான் கடைசி 8 இயர்ஸாக நான் வந்து அத்லெட்டிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். சிடிஎஸ் ஸ்கீமில் இருக்கேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இத்தனை நாள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக 3rd யூத் ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு வந்தேன். பஹ்ரைனில் 400 மீட்டரும் மெட்லி ரிலே ரெண்டும் ஓடினேன். அதில் ரெண்டுலேயுமே சில்வர் மெடல் வின் பண்ணேன். ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் டைரெக்டாக வரேன். உதயானா பார்க்குறதுக்கு என்னை வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. நல்லா ஓடினீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னாங்க. 11th என்ன குரூப் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. பயோ கம்ப்யூட்டர் சொன்னேன். மீட் பண்ணதே இல்லை, ஒரு ட்ரீம் மாதிரி. நான் இன்டர்நேஷ்னல் முடிச்சுட்டு டைரெக்டாக வரேன். எனக்கு உடனே 25 lakhs செக் கொடுத்துட்டாங்க. நான்